ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுகிறேன். இன்னைக்கான மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆயிருந்தது. ஓப்பன் ஆன அதே இதோட பையிங் மொமெண்டம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஒன்ஸ் டே ஹை கிராஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக அப்சைட் மொமெண்டம் எது வரைக்கும் போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த கேப் பார்டர் ஃபஸ்ட்டு 50,800 அந்த லெவல் ஆஃப் கேப் பார்டர். ஒன்ஸ் செகண்ட் நான் உங்களுக்கு எல்லா இண்டிகேட்டர்ஸையும் க்ளோஸ் பண்ணிட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த 50,800 இந்த லெவல் ஆஃப் கேப்பை வந்துட்டு ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணிடுச்சு. ஆனா, அதுக்கப்புறம் போயிட்டு ரவுண்ட் லெவல் 51 நெக்ஸ்ட் இத பிரேக் பண்ணா நான் சொல்லியிருந்தேன். 51,400 வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். பட் ஆனா மார்க்கெட் அப்படி பண்ணல. 50,000 ரவுண்ட் லெவல்ல இருந்து அகைன் வந்துட்டு டர்ன் ஆகி வந்து ஃபர்ஸ்ட் எங்க ஸ்விங் பண்ணுச்சோ 50,700ல அதிலேயே வந்துட்டு க்ளோசிங் வச்சிருக்கு. லாஸ்ட்டா பண்ணது வந்து ஒரு நெகட்டிவ் சினாரியோ மாரி இருக்கு. பட் ஸ்டில் மார்க்கெட் வந்து அப் சைட்ல தான் வந்துட்டு மூவ் ஆயிருக்கு. ஓகேங்களா? இன்னும் எந்த ஸ்விங்கும் பிரேக் டவுன் ஆகல. லாஸ்ட் ஸ்விங்ன்னு சொல்ல போறது. ஸோ, இப்ப இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்க பார்க்க வேண்டியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆம் இண்டிகேட்டர்ஸ் ஆன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது க்ளோசிங் பிரைஸ். க்ளோசிங் பிரைஸ் பார்த்தீங்கன்னா, 50,803ல வந்துட்டு இருக்கு. ஸோ, அத மார்க் பண்ணிக்கலாம். ஸோ, 50,803 ஓகேங்களா? ஸோ, இத வந்துட்டு எல்லோ லைன்ல போட்டுக்கலாம். ஸோ, டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். பிவிசி இஸ் ஈக்குவல் டூ 50,803 ஓகேங்களா? இப்போ வந்துட்டு ப்ரீவியஸ் டே ஹை வந்துட்டு இங்க போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ, ஹைக்கு வந்துட்டு இந்த இடத்துல 50,000 51,081ல வந்துட்டு போட்டுக்கலாம். இப்ப இத வந்துட்டு டுமாரோ சிபிஆர் வந்துட்டு நம்ம ஆன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒன் செகண்ட். இங்க வந்துட்டு டுமாரோ சிபிஆர் ஆன் பண்ணிக்கலாம். அப்புறம் ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் லோவ எடுத்தாச்சு. ஓகேங்களா? இப்ப இந்த இடத்துல என்னென்ன டைப் ஆஃப் சினாரியோல மார்க்கெட் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு இந்த க்ளோசிங் பிரைஸ் இந்த இடத்துல இருக்கு இல்லையா? இங்க இம்பார்ட்டன்ட்டா ஒரு டிமாண்ட் ஜோன் நீங்க வரையணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியா தான் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. இத தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு மார்க்கெட் பிரேக் மேல குடுத்திருந்தது. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு மார்க்கெட் இந்த இடத்துல இந்த 50,900 மேல ஃபர்ஸ்ட்டு கிராஸ் பண்ணிட்டு, எக்ஸாக்ட்லி இப்போ 51,000 ரவுண்ட் லெவல்லேருந்து மறுபடியும் டெஸ்ட் ஆகி பிரேக் டவுன் குடுத்துருச்சு கீழ. இப்போ நாளைக்கு ரெசிஸ்டன்ஸா இருக்க போறது இந்த 50,900. மார்க்கெட்ஸ் ஆஃப் சே ஃபார் எக்ஸாம்பிள் 50,800 50,800லேருந்து 50,950க்குள்ள ஓப்பன் ஆயிட்டு, இந்த 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 டிமாண்ட் ஜோன் நான் வரைஞ்சிருக்கேன் இல்லையா? இந்த டிமாண்ட் ஜோன் மேல ஒரு பாசிட்டிவ் கேண்டில் வந்துட்டு க்ளோஸ் வச்சாலும், அகைன் வந்துட்டு இந்த பையிங் ட்ரேட் வந்து கன்டின்யூ ஆகறதுக்கான சான்ஸ் இருக்கு. அப்ப பார்த்தீங்கன்னா 51,000 கிராஸ் ஆனதுக்கப்புறம் இன்னும் கூட நீங்க பொசிஷன் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட நெக்ஸ்ட் ஹெல்தி டார்கெட் எதுன்னு பார்த்தீங்கன்னா 51,400. பட் நான் சொல்றது நல்லா கிளியரா கேட்டுக்கோங்க. 800லேருந்து 950க்குள்ள ஸ்லைட் கேப் அப் ஆயிருந்து, அதுக்கப்புறமேட்டு இந்த பாசிட்டிவ் கேண்டில் க்ளோஸ் வச்சதுன்னா உங்களுக்கு அதான் வந்துட்டு நெக்ஸ்ட் டார்கெட். பட் சே ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் வந்துட்டு ஓப்பன் ஆகுது ஃப்ளாட்டா 50,850 ரேஞ்ச்லயே ஓப்பன் ஆயிட்டு, மார்க்கெட் வந்துட்டு மேல போகுது. பட் வந்துட்டு இந்த 900 ரேஞ்ச்லேருந்து அகெயின் ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணி டவுன் சைட் செல்லிங் வருது அப்படின்னா, இந்த 700 பிரேக் ஆனதுக்கு அப்புறமேட்டு நீங்க செல்லிங் வந்துட்டு அக்ரெசிவா இனிஷியேட் பண்ணலாம். இங்கேயே பிரைஸ் ஆக்ஷன் தெரியுதுங்கிறவங்க செல் பண்ணலாம். பட் அக்ரெசிவா செல் பண்ணணும்னா 700 டவுன் சைட் கிராஸ் ஆனதுக்கப்புறம் செல் பண்ணீங்கன்னா, டவுன் சைட் வந்து நெக்ஸ்ட் லெவல்ஸ் ஆஃப் டார்கெட்ஸ் வந்து ஓப்பன் ஆயிடும். விச் இஸ் நத்திங் பட் 50,500 வரைக்கும் ஃபர்ஸ்ட் டார்கெட் உங்களுக்கு கிடைக்கும். கீழ ஒரு 300 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் சைட் டார்கெட் கிடைக்கும். சப்போஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் வந்துட்டு ஸ்டார்ட்டிங்கே கேப் டவுன் ஆகி ஓப்பன் ஆகுது 50,500 அந்த ரேஞ்ச்லனா, நீங்க வந்துட்டு 5 மினிட்ஸ் பிரைஸ் ஆக்ஷன் பார்க்கணும். எய்தர் அது பையிங் பிரைஸ் ஆக்ஷனா இல்ல செல்லிங் பிரைஸ் ஆக்ஷனான்னு பார்த்துட்டு அதுக்கேத்த மாரி ட்ரேட் பண்ணுங்க. ஸோ நான் இப்ப வந்துட்டு எல்லா டைப்ஸ் ஆஃப் ட்ரேட்ஸையுமே சொல்லிட்டேன். ஃப்ளாட் ஓப்பனிங், கேப் அப் ஓப்பனிங், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேப் டவுன் ஓப்பனிங். ஸோ இந்த வீடியோ புரியல அப்படின்னா கிளியரா பாருங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்லியிருக்கேன். 800 க்ளோசிங் பிரைஸ், அதுக்கு மேல கேப் அப் ஆனா என்ன, ஃப்ளாட்டா ஓப்பன் ஆகி பிரேக் டவுன் குடுத்தா, புல் பேக்ல செல்லிங் வந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இந்த இடத்துல ஓப்பன் ஆயிட்டு இங்கேயே இப்படியே போனா அது பையிங் ட்ரேட் சொல்லியிருக்கேன். இங்க ஓப்பன் ஆகுற மார்க்கெட் இந்த ரெசிஸ்டன்ஸ் இதுல ஃபேஸ் பண்ணி கீழ வந்தா இது செல்லிங் ட்ரேட் சொல்லியிருக்கேன். கீழ கேப் டவுன் வந்துட்டு 5 மினிட்ஸ் பிரைஸ் ஆக்ஷன் பார்க்க சொல்லியிருக்கேன். ஸோ இன்னைக்கான அனாலிசிஸ் இவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காம நம்மளோட சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம லைக் பண்ணுங்க இந்த வீடியோ. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ப்ளஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட மெயில் ஐடி கொடுத்துருக்கேன். அதில் ஏதாவது டவுட்னா மெயில் பண்ணுங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராமோட ஐடியும் கொடுத்துருக்கேன். அதில் முடிஞ்ச அளவுக்கு நம்மளை ஃபாலோ பண்ணி லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மோடினோ vlogல பார்க்கலாம்.